வணக்கம், வந்தனன், நமஸ்கார் நண்பர்களே. இது உங்கள் எஸ்பி காட்ஸ் யூடியூப் சேனல். தமிழ் சினிமாவில் புதுமையும் உண்மையும் கலந்த ஒரு அப்டேட்டுக்கான உங்கள் நம்பகமான தளமாக இருக்கிறது எங்கள் எஸ்பி காட்ஸ் யூடியூப் சேனலில். அதை நாங்கள் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இந்திய எபிசோடில் நான் விரிவாக பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படத்தை பற்றி. ஒரு பொறுமைசாலியான ஒரு ரசிகனின் கனவாகவும் தமிழ் சினிமாவின் ஒரு மைல்கல்லாக மாறப்போகுது வாடிவாசல். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எஸ்பி காட்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அந்த சேருங்க guys. இன்னைக்கு நாங்க நம்ம சூர்யா அண்ணா மற்றும் வெற்றிமாறன் சாருடைய ஆகிய முதன்முறையாக இணையும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திரைப்படத்தை பற்றி தான் பேச போறோம். இந்த கூட்டணியை பார்க்க வேண்டும் என்று பல வருடங்களாக ரசிகர்கள் எதிர்நோக்கிட்டு இருக்காங்க, எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க. இந்த திரைப்படம் தமிழ் சினிமால ஒரு புதுமையாகவும் முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் என்பதில் ஒரு சந்தேகம். வெற்றிமாறன் என்றாலே ஒரு தனி வகை கதைகள் சொல்லும் திறனிலேயே ஒரு உயிரோட்டம் இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்தோம்னா ஆடுகளம், விசாரணை, அசுரன் போன்ற படங்கள்ல தமிழ் சினிமாவின் ஒரு தரத்தை வேறளவு கொண்டு சென்றவர் தான் நம்ம வெற்றிமாறன். சமூக உணர்வு, உண்மையான கதாபாத்திரங்கள், ஒரு ஊற்று போல் வழியும் ஒரு உணர்ச்சி போல இருக்கும். இவை அனைத்தும் ஒரு வெற்றிமாறன் படங்கள்ல காணக்கூடியதா இருக்குது. இப்போது அவர் களத்துல இறக்க இருக்கும் படம் தான் வாடிவாசல். இது அவருக்கு வேறொரு சவால். ஏனென்றால் இது ஒரு பாமர மக்களின் ஒரு கலாச்சாரம் சார்ந்த ஒரு கதை. காலை முதல் அதை சுற்றியுள்ள நம்ம சமூக நிலைகள், மனித உணர்வுகள் மற்றும் ஆணவம் ஆகியவை இதில் முக்கியமான ஒரு அம்சமாக இந்த படத்தில் இருக்க போது. வாடிவாசல் என்பது ஒரு மரபு கலாச்சாரம். இது தமிழரின் வீர விளையாட்டு. ஆனா வெறும் விளையாட்டு அல்ல, அது வாழ்வாதாரமாகவும் மரபாகவும் திகழ்கிறது. இந்த படத்திற்கான அடித்தளம் அந்த மரபிலே இருக்கு. இதற்கு முன்பாக ஒரு CS செல்லப்பா எழுதிய வாடிவாசல் குறுங்கதையிலேயே அடிப்படையில இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு என்று கூறப்படுது. அந்த கதையில காலையும் மனித அநீதிகளையும் எதிர்கொள்ளும் ஒரு மனிதனின் பயணம் தான் முதன்மையா இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த படத்துல சூர்யா நடித்திருப்பது மிகவும் விசேஷமா இருக்கு. இவர் தனது முன்னைய படத்துல பல்வேறு வேடங்கள்ல நடிச்சு நம்மள சந்தோஷப்பட வச்சவர். ஆனா இது அவ்வளவு சிறிய சாதனை அல்ல. உண்மையான காலையுடன் நடிக்கிறது என்பது மிகவும் ஆபத்தானது, கடினமானது. இதற்காகத்தான் சூர்யா கடந்த சில மாதங்களா பயிற்சி மேற்கொண்டு வராரு. காலை முதல்ல இருந்து வளர்த்துக்கிட்டு அவரே சொந்தமா வாங்கி அவர் வளர்த்துட்டு வராரு. உடல் மொழிகளையும் நுணுக்கங்களையும் புரிந்து கொள்ளும் வகையில முழுமையாக சிக்கி பயிற்சியில ஈடுபட்டு வராரு. இது அவரது படைப்பாற்றலை வெளிக்காட்டும் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாகும். இந்த படத்தை கலைப்புலி எஸ்தான் தான் இயக்க போறாரு. இவர் ஒரு பெரிய தயாரிப்பாளர் என்பதுடன் தனியொரு தரமான படங்களை உருவாக்கும் திறமையும் பெற்றவர். இந்த கூட்டணி ரசிகரிடம் ஒரு அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இசையமைப்பாளர் ஜி பிரகாஷ் இவர் ஒரு உந்து விசையாக இயங்கும் ஒரு இசைக்கலைஞர். வாடிவாசலுக்கான இசை அதன் நிலத்துணர்வை, வீரத்தை, அங்கலாப்பையும் வெளிக்கொணர்வதில் முக்கிய பங்கு வசிக்க போறாரு. படப்பிடிப்பு கடந்த சில வருடங்களாக தாமதமா இருந்தாலும் தற்போது அதிகாரப்பூர்வ ஆகஸ்ட் மாதம் தொடங்கும் என தகவல் வந்திருக்கு. இதற்காக இயக்குனர் வெற்றிமாறன் ஒரு தீவிரமாக வேலை செஞ்சுட்டு வராரு. இதுல காணப்படும் விவசாயம், பசுமை, வீர விளையாட்டுகள், பண்பாடு இவை அனைத்தும் திரையில மிக நன்கு பிரதிபலிக்க போது. வாடிவாசல் திரைப்படம் வெறும் பொழுதுபோக்கல்ல காய்ஸ். இது தமிழ்நாட்டின் மரபு மற்றும் சமூக உணர்வுகளுடன் இணைந்து இருக்கும் சொல்றாங்க. இது பாமர மக்களின் ஒரு பெருமிதத்தையும் மரபை மதிக்கும் முறையாகவும் இருக்க போகுது. இப்படத்துல சூர்யாவிட மக்கள் அதிகமான எதிர்பார்ப்புடன் இருக்காங்க. அவர் முன்னைய படத்திலேயே விட பல வித்தியாசமான விடங்கள்ல நடிக்க இருக்காரு. ஆனா இது அவரின் கரியர்ல ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இருக்கும்னு சொல்லலாம். முடிவுல பார்க்க போனா இந்த படத்துக்கு நானும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கேன். ஏன்னா 3 வருடமா நான் காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வாடிவாசல் டைட்டில் வந்த பிறகு. வாடிவாசல் என்பது வெறும் ஒரு திரைப்படமா இருக்க போது இல்ல, இது ஒரு அனுபவமா இருக்க போது. தமிழ் சினிமாவின் ஒரு மார்க் படம்னே சொல்லலாம். இப்படி ஒரு படம் வந்ததாவே இருக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவுக்கு வெற்றிமாறன் சார் செதுக்கிட்டு வராரு. இது தமிழ் மக்களின் அடையாளம். இது நம்மை கிளற வைக்கும் ஒரு கரம்னு சொல்லலாம். இயக்குனர் வெற்றிமாறனின் ஒரு வித்தியாசமான பார்வை, சூர்யாவின் ஒரு முழுமையான ஈடுபாடு மற்றும் ஒரு குழுவின் கடுமையான உழைப்பு இவை அனைத்தும் சேர்ந்துதான் ஒரு தரமான ஒரு உணர்ச்சி பூர்வமான படத்தை உருவாக்க இருக்காங்க. வாடிவாசல் வெளியாகும் வர நாம் அனைவரும் காத்திருக்கலாம். ஆனா அது வந்தவுடன் அது நம்ம சிந்திக்க வைக்கும் சொல்லலாம், உணர்த்தும் சொல்லலாம், ஒரு உழுக்கடிக்கும் சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எஸ்பி காட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வாடிவாசல் பற்றி உங்கள் எதிர்பார்ப்பு என்ன? சூர்யா வெற்றிமாறன் காம்பினேஷன், இந்த கூட்டணியை பற்றி உங்க கருத்து என்ன? கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வருகிற வீடியோல சந்திப்போம். நன்றி. இப்படிக்கு பிரஷா.